ஆயுத எழுத்து நேயர்களே, அன்பு வணக்கம். அதிகாரப்பூர்வமாக தொடங்கி களை கட்ட தொடங்கி இருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் திருவிழா. தமிழக அரசியலுடைய ஒவ்வொரு நகர்வும் இனி உள்ளாட்சி தேர்தலை நோக்கித்தான். நேற்று இது பற்றி விரிவாக விவாதித்தது நேர்களுக்கு நன்கு தெரியும். அப்போ திமுக அதிமுக பிரதிநிதிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு காரசாரமாக விவாதித்தார்கள். பல்வேறு விஷயங்கள்ல வேறுபட்டார்கள். ஆனா ரெண்டு பேரும் உடன்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா, இது எங்க ரெண்டு பேருக்கும் இடையான போட்டி சார். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டியிடுறோம். இட் இஸ் லார்ஜ்லி கன்ஃபைன்ட் டு அஸ். இந்த ஒரு போட்டி எங்கள் இருவருக்குமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருவரும் உடன்பட்டதாக நாம் நேற்றைய விவாதத்தின் மூலமாக புரிந்து கொண்டோம். அதற்கு முகாந்திரம் சேர்க்கும் வகையில கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் அமைந்தது. 80% மேலான இடங்களை வாக்குகளை இந்த இரண்டு கட்சிகளுமே பெற்றார்கள். 100% இடங்களை ரெண்டு அணிகளும் சேர்ந்து பிடித்தன. 80%க்கும் மேற்பட்ட வாக்குகளை இரண்டு பேரும் சேர்ந்து பிடித்தார்கள். இதற்கு விதிவிலக்காக இருக்க போகிறதா? கடந்த சட்டமன்ற தேர்தலில் மாற்றுக்கான முயற்சி மிக அதிகமான அளவில், இதுவரைக்கும் தமிழக அரசியலில் சமீபத்தில் இல்லாத அளவுக்கு நடந்தது. அந்த முயற்சி தொடரப்போகிறதா? அதற்கு வலு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய களமா, அல்ல சட்டமன்ற தேர்தல் போலத்தான் இருக்க போகிறதா? மற்றவர்களுக்கான வாய்ப்பு எந்த அளவில் இருக்க போகிறது? மாற்று சக்திகளுக்கு இடம் அளிக்குமா உள்ளாட்சி தேர்தல்? விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு பாலு அவர்கள் இணைகிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் திரு அந்தரிதாஸ் அவர்கள் இணைகிறார். மற்றும் தமாகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு விடியர் சேகர் அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பெருமாள்மணி ஆகியோரும் இந்த விவாதத்தில் இணைகிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி திரு பெருமாள்மணி அவர்கள்ட்ட முன்வைக்க விரும்புகிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 80% வாக்குகளை 100% இடங்களை திமுக அதிமுக அணிகள் கைப்பற்றியதை பார்த்தோம். இது மேலும் வலு பெறக்கூடிய இந்த ஒரு இருதுருவ போட்டி மேலும் வலு பெறும் அப்படின்னு தான் ரெண்டு கட்சிகளும் உள்ளார நம்புறாங்க. அதை மறைமுகமா நேரடியா வெளிப்படுத்துறாங்க. நேற்றைய விவாதத்திலையும் கூட பார்த்தோம். பல வல்லுநர்களும் அதோடு உடன்படுறாங்க. மற்றவர்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த உள்ளாட்சி தேர்தலில்? உள்ளாட்சி தேர்தலில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அதனது டைனமிக்ஸ் வேற, இதனது டைனமிக்ஸ் வேற. இந்த ஒரு கள அரசியல், இந்த கிராஸ் ரூட் லெவல்ல மக்களோடு யார் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரும் சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவங்க இரண்டு பேரை தாண்டிய போட்டி வலுப்பெறும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இல்லை, இவங்க ரெண்டு பேரை தாண்டிய போட்டி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு வலுப்பெறாத மாதிரி தான் தெரியும். எப்படின்னா, தலைவர்களாக யார் வராங்க, மேயர்களாக யார் வராங்க, நகராட்சி தலைவர்களாக யார் வராங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையை மட்டும் நம்ம வச்சு கணக்கில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது இரு முன்னேற்ற கழகங்களுக்கான போட்டியாக மேற்பார்வையில் தெரியும். ஆனால் 2011 தேர்தல் முடிவுகளை, உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை கொஞ்சம் உடச்சி பார்த்தோம், அலசி பார்த்தோம் அப்படின்னா பேரூராட்சி கவுன்சிலர்களில், அதாவது மாநகராட்சி மேயர்களில் 100% வென்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரூராட்சி கவுன்சிலர்களில் வெறும் 35.26% இடங்களை தான் பெற்றிருக்கு. மீதமுள்ள திமுக 22.09 இடங்களை பெறுகிறார்கள். ஆச்சரியப்படத்தக்க வகையில் சுயேட்சைகள் 26.26% இடங்களை பெறாங்க பேரூராட்சி கவுன்சிலர்களில். இதுதான் கிராஸ் ரூட்ல, ரொம்ப நகரங்களில், ஒரு செமி அர்பன்ல ரொம்ப குறைந்தபட்சம். அப்படி நீங்க கிராமப்புறங்களுக்கு போனீங்கன்னா ஒன்றிய கவுன்சிலர் 5000 ஓட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் குறைந்தபட்சம் கட்சி சின்னத்தோட போட்டியிடக்கூடிய இடம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54.25% தான் பெற முடியுது. திமுக 22.87% தான் பெற முடியும். மாநகராட்சி கவுன்சிலர்ல 80%க்கு மேல அவங்க நிக்கிறாங்க. அப்ப என்னன்னா, நீங்க நகர்ப்புறங்களினுடைய வாக்கும் ஓட்டிங் பிஹேவியர் வேறாகவும், கிராமங்கள்ல வார்டுகள்ல மக்கள் இன்னமும் சிறிய கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய பார்வை என்னன்னா, இப்ப 10% வாக்குகளுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய கட்சிகள் தேசிய அரசியல் பண்ணும்போது மிக தெளிவா பண்றாங்க. இப்ப பாமக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், பாஜக மாதிரியான கட்சிகள் நீங்க சொன்ன இந்த இனங்கள் எல்லாம் எவ்வளவு வாக்குகள் பெறாங்க? சுயேட்சைகளை விட அதிகமா வாங்க, சுயேட்சைகளை விட குறைவா வாங்குறாங்க. அதுதான் இங்க விவாதத்துக்கான புள்ளியா மாறுது. சுயேட்சைகள், இப்ப நீங்க பேரூராட்சிகள்ல சுயேட்சைகள் 26%. அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த, அன்றைக்கு பிரதான முக்கியமான கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமே 22.09 தான் வாங்க முடியுது. அப்படி பார்க்கிற பொழுது பேரூராட்சி கவுன்சிலர்கள்ல ஏன் ஜெயிக்க முடியல, ஊராட்சி கவுன்சிலர்கள்ல ஏன் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி வருகிற பொழுதுதான் நாம இன்னொரு விதமான இவங்களுடைய
பொலிட்டிக்கல் பேட்டர்ன் ஒன்று இருக்குல்ல, ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் ஓட்டிங் பிஹேவியர் இங்க தெரியுது. பொலிட்டிக்கல் பேட்டர்னை நம்ம உடைச்சு பார்த்தோம்னா இந்த ஒரு அண்ணாவினுடைய தாக்கம் எல்லா தலைவர்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதோ அப்படின்னு தோணுது. பேரறிஞர் அண்ணாவினுடைய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இருக்குல்ல, இப்போ எப்படி நான் சொல்றேன், இப்போ வந்து ஒரு சமஸ்கிருத பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், இங்க இருக்கக்கூடிய 10% வாக்குகளுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய கட்சிகள் தேசிய அரசியல் பண்ணுகிற பொழுது மிக தெளிவாக பண்ணுகிறார்கள். அதே மாதிரி ஒரு காவிரி பிரச்சனை வருதுன்னு வைங்க, மிக தெளிவாக அந்த அரசியலை முன்னெடுக்கிறார்கள். ஆனால் உள்ளூர் பிரச்சனை என்று வருகிற பொழுது, உள்ளூர் சார்ந்த ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது, இப்போ அவினாசி அத்திக்கடவு சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படி வருதுன்னா அந்த பிரச்சனையில தமாக இருந்து யார் பேசுவா? அந்த பிரச்சனையில மதிமுக இருந்து பேசக்கூடிய அத்தாரிட்டி யாரு? அந்த பிரச்சனையில பாமக இருந்து பேசக்கூடிய அத்தாரிட்டி யாரு? அல்லது இன்னுமே நான் கொஞ்சம் உடைச்சு உள்ள போறேன், இந்த கட்சிகள் எல்லாருமே இதெல்லாம் பேசலன்னு சொல்ல முடியுமா? அதிமுக திமுக மதிமுக எல்லா கட்சிகளும் இத பத்தி பேசிருக்காங்க. எல்லா கட்சிகளும் பேசுறாங்க, விஷயங்கள்ல குரல் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு லோக்கல் விஷயங்கள் பொதுத்தளங்களுக்கும் வந்த இனங்களையும் நம்ம பார்த்தோம். இப்ப நான் இப்படி வரேன் எப்படின்னு பாருங்க. நியூட்ரினோ திட்டம்னு தேனி மாவட்டத்துல வருது. அது மாநில கவனத்தை தேசிய கவனத்தை பெறறதுக்கும் இந்த மாதிரியான கட்சிகளுடைய போராட்டம் காரணமா நான் இப்ப இப்படி வரேன் ஹரி. இதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி நான் சொல்றேன். இப்போ மதிமுகவுக்கு சாதகமான பாராளுமன்ற தொகுதிகள், பாமகவுக்கு சாதகமான பாராளுமன்ற தொகுதிகள், தமாகவுக்கு சாதகமான பாராளுமன்ற தொகுதிகள் அப்படின்னு விசிகாவுக்கு சாதகமான பாராளுமன்ற தொகுதிகள்னா நாம சில தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது கூட அவங்களுக்கு சாதகமான பாராளுமன்ற தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இந்த 10%க்கும் குறைவான வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய கட்சிகள், நான் சிறிய கட்சிகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது தவறு நான் நினைக்கிறேன், இந்த கட்சிகள்கிட்ட இருக்கு. ஆனால் இந்த கட்சிகளால் இந்த நகராட்சியை கண்ட்ரோல் பண்றாங்க, இந்த பேரூராட்சியை இந்த கட்சிகளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற உள்ளாட்சி அரசியலை ஏன் இந்த கட்சிகள் உள்ளாட்சி தவறுகின்றன? இந்த ஊடகம் உட்பட பொது ஊடகங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்துல தவிர வராம இருக்கலாம். அதுக்காக அந்த உள்ளாட்சியில அவங்களுக்கு முகங்களோ இல்லாட்டி பலமோ இல்லைங்கிற ஒரு கன்ஃபியூஷன் முடியுமா? அப்படி இருந்தா சொல்லுங்க. முன்னாடி இருக்கக்கூடிய திரு அந்தரிதாஸ் ஆவடி பகுதியில பல பிரம்மாண்டமான மாநில கட்சிகளுக்கு நிகரா வாக்குகளை சற்றேறக்குறைய வாங்கியிருக்கிறார். அந்த மாதிரி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. அவங்க பொது கவனம் பெறாம இருக்கலாம், பொதுவெளிக்கு வராம இருக்கலாம், இல்லன்னு ஒரு கன்க்ளூஷன் இல்ல பொதுவெளிக்கு நான் என்ன சொல்றேன், அவங்க பொதுவெளிக்கு வராங்களா வரலையா அப்படிங்கறத தாண்டி இந்த உள்ளாட்சி தேர்தல் வருகிற பொழுது அந்த அத்தாரிட்டியான ஆட்களால இந்த இடத்தை இவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க, இந்த தொகுதிகளை இவங்களால இந்த நகராட்சிகளை இவங்க வெல்ல முடியும், இந்த பேரூராட்சிகளை இவங்க வெல்ல முடியும் அப்படி என்று இல்ல. நான் இன்னுமே சொல்றேன், அப்படி இல்லன்னு எப்படி கன்க்ளூஷன் எப்படி நான் சொல்றேன்னு கேளுங்க. இப்போ நீங்க இந்த தேர்தல் முடிவுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல சில ஊராட்சி ஒன்றியங்கள்ல பாமக பெரிய அளவுல வாக்கு வாங்கியிருக்காங்க. 5% வாக்குங்கிறது ரொம்ப பெரிய வாக்கு. சில அப்போ எத்தனை ஊராட்சி ஒன்றியங்களை அவங்களால ஜெயிக்க முடியும், எத்தனை பேரூராட்சிகள் அவங்களால ஜெயிக்க முடியும்? நான் விரிவா அந்த வார்த்தை முன்னெடுக்க விரும்புறேன். உங்களுடைய கருத்தை நான் புரிஞ்சுக்க விரும்புவது இவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கு, இது அவங்க சரியா பயன்படுத்தல. ஓகே, நான் மக்கள் நல கூட்டணியுடைய திரு அந்தரிதாஸ் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புறேன். மக்கள் நல கூட்டணியா களம் கண்டீங்க தேமுதிக மற்றும் தமாகவோடு இணைந்து சட்டமன்ற தேர்தலில். சீனியர் பார்ட்னரான தேமுதிக விலகி போயிடுச்சு, மைனர் பார்ட்னரான தமாகவும் விலகி போயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மொத்தமா சேர்ந்தே 6% வாக்குகளை தான் பெற முடிஞ்சது. மைனர் பார்ட்னர் சொன்னீங்க, நாங்க சீட்டு வாங்குனதுல மைனர் பார்ட்னர், அந்த அடிப்படையில தான் சீட்டு வாங்குனதுல மைனர் பார்ட்னர். நாங்க லாஸ்டா போனோம், சீட்டு வாங்கின மைனர் பார்ட்னர். சரி, சீட்டின் அடிப்படையில் மைனர் பார்ட்னரான தமாக வெளியேறிடுச்சு. நான் மைனர் மேஜரை கூட நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். திரு விடியல் சேகர் உடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். எப்பவுமே மைனர் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுது. விலகினுடைய ஒரு வருத்தத்துல சொல்றீங்களா எதுனால எனக்கு தெரியல. 2 பேரும் விலகிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள்ல 1% குறைவான வாக்குகள் பெற்ற கட்சி தான். எந்த பிளான்ல இந்த தேர்தலை எதிர்கொள்ள போறீங்க? எந்த நம்பிக்கையின் அடிப்படையில இந்த தேர்தலை நீங்க எதிர்கொள்றீங்க? முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சி செய்ய தவறக்கூடாது. 12 மாநகராட்சிகள், 125 நகராட்சிகள், 561 பேரூராட்சிகள், 32 மாவட்ட பஞ்சாயத்துகள், 385 கிராம யூனியன்கள், பஞ்சாயத்து யூனியன்கள், 12,614 கிராம பஞ்சாயத்துக்கள். இதுதான் நிர்வாகம், ஆட்சி நிர்வாகம் என்கின்ற அந்த மரத்திற்கு சல்லிவேர்களாக இருப்பது இந்த உள்ளாட்சி தேர்தல் தான். மரியாதைக்குரிய அண்ணன் பெருமாள்மணி அவர்கள் சொன்னார்கள், இந்த சிறிய கட்சிகள்லாம் உள்ளாட்சியிலே இருக்கின்ற அளவிற்கு லோக்கல் இஷ்யூவை எடுத்து கையாண்டார்களா என்று சொன்னார்கள். நாங்கள் கையாளாத லோக்கல் விஷயங்கள் எது? அதாவது சிறிய கட்சிகள், நான் எல்லாத்தையும் சேர்த்தா சொல்றேன், அண்ணன் பாமக கட்சியும் அண்ணன் பாலு அவர்களையும் சேர்த்தா சொல்றேன்.
நெல்லையில் ஏதாவது முல்லை சேர்க்காதீங்கிறார். சேர்க்காதீங்க சார், ரைட், நன்றி. அவர் போராடலையாமே உள்ளாட்சி பிரச்சனைகள். முல்லை பெரியார் சிறிய கட்சின்னு சொன்னாரு, அதுக்காக முல்லை பெரியார் கட்சிக்காக 8 வருஷம் தொடர் போராட்டம் சட்ட போராட்டம் முதற்கொண்டு நாங்களும் போராடி இருக்கிறோம். ஒரு தன்னெழுச்சி போராட்டம் வந்தது அப்படின்னா சும்மா வந்ததுல 614 கிராமங்கள், முல்லை பெரியாறு பாய்கின்ற 5 மாவட்டங்களில் இருக்கின்ற 614 கிராமங்களுக்கு வைகோ அவர்கள் நேரடியாக சென்று இதோ உங்களுடைய பிரச்சனை வாசலுக்கு வந்து விட்டது, பாலைவனமாக போகிறது என்று சொன்ன பிறகுதான் தன்னெழுச்சி வந்தது. ஆனா அது தேனி மாவட்டம் ரொம்ப பாதிப்பு இருந்தது. அது எங்களுடைய அது என்ன நிலைமைன்னா அங்க வந்து மதிமுக கட்சி கூட அந்த காலகட்டத்தில் போராட்ட காலகட்டத்தில் இருந்தது, மற்ற கட்சிகள் அகற்றப்பட்டு விட்டது. அந்த நிலையிலே நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பிரதிபலிப்பு வரல. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சீதோஷ்ண நிலை இருக்கிறது. எங்களுடைய அந்த நீங்க சொன்னீங்களா ஸ்டெர்லைட், கிட்டத்தட்ட 12 வருடமாக சட்ட போராட்டம் நடத்தி களத்திலே நாங்கள் இருந்திருக்கிறோம். அதே மாதிரி வந்து நியூட்ரினோ திட்டம், அதே மாதிரி கூடங்குளம், இவற்றுக்கெல்லாம் போராடி இருக்கிறோம். ஆனா நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு சீதோஷ்ண நிலை, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு சீதோஷ்ண நிலை இருப்பதை போல இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு சீதோஷ்ண நிலை இருக்கிறது. அதுல கட்சி இருக்கிறது, ஜாதி இருக்கிறது, மதம் இருக்கிறது. அந்த கேள்வி ஒரே நிமிஷம் முடிச்சிரு. ஜாதி இருக்கிறது, மதம் இருக்கிறது, கட்சி இருக்கிறது, கரன்சியும் இருக்கிறது. அதையும் தாண்டி வேட்பாளருடைய தராதரம் என்பது முக்கியமாக இருக்கிறது. நாங்க கூட நிறைய பேரூராட்சிகள் இருந்தோம். திருப்பூர் நகர பேரூராட்சியை கைப்பற்றி இருக்கிறோம். இங்க சபர்பன் லிமிட்ஸ்ல இருக்கிற புழல் பேரூராட்சியை கைப்பற்றி இருக்கிறோம். கோயில்பட்டி, சங்கரன் கோயில், அப்புறம் குமரி மாவட்டத்தில் இப்படி பல பேரூராட்சிகளையும் நகராட்சிகள் நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம். ஆனா வந்து உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில நாங்க வந்து அதுல ஸ்பேஸ் இழந்தாலும் கூட உள்ளாட்சி தேர்தலை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 15% ஒதுக்கீடு அதிமுகவோட கூட்டணியில் இருந்து பெறக்கூடிய சூழ்நிலையில தான் நீங்க இருந்திருக்கிறீங்க. அந்த உள்ளாட்சி தேர்தலில் எப்பொழுதுமே கூட்டணி பெரிய கட்சிகள் கிடையாது. நாங்க 2006ல என்னுடைய இல்ல 2006ல சட்டமன்ற தேர்தலில் தான் கூட்டணி இருந்தோம். உள்ளாட்சி தேர்தலில் நாங்க உள்ளாட்சி தேர்தல் நேரடியான தேர்தல் இது சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. கவுன்சிலர்லாம் சேர்ந்து தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப ஒரு சட்ட திருத்தம் வந்தது. அதனால ஒரு கரு உருவாச்சு அப்படின்னு சொன்னா 2006ல நீங்க அதிமுகவோட தான கூட்டணியில் இருக்கிறீங்க. இல்ல அதிமுக 2006ல வந்து நாங்க முட்டுச்சந்தில் நிறுத்தப்பட்டு சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்தோம். அது 11 2011ல அது 2006 சட்டமன்ற தேர்தல் அதிமுக 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவோட இல்ல. அதுக்கு பிறகு அவங்களோட இல்ல உள்ளாட்சியில அவங்க கூட்டணி கிடையாது. எந்த கட்டத்திலும் உள்ளாட்சியில நாங்க வந்து பெரிய கட்சிகளோட கூட்டணி கிடையாது. ஒரே நிமிஷம், ஒரு கரு உருவாகி அபாஷன் ஆச்சுன்னா அடுத்ததுல உருவாவதற்கான மாற்றம் இருக்கிறது, அது வாய்ப்பு இருக்கிறது. இல்ல என்னுடைய கேள்வியுடைய அடிப்படை கடைசியில் உங்களுடைய ப்ரூவன் ஸ்ட்ரென்த்னு பார்க்கும்போது ஒரு 1% குறைவா 7 பேரூராட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க 2011ல. இப்ப நான் அண்ணன் சொன்ன இடத்துல தான் நான் வாதத்தை முடிக்கிறேன். தேனியில நீங்க அவ்வளவு போராட்டத்தை எடுக்கிறீங்க, ஏன் தேனி மாவட்ட ஊராட்சி தலைவரா ஏன் மதிமுக வர முடியல? தூத்துக்குடியில நீங்க அவ்வளவு போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க, தூத்துக்குடி மேயரா ஏன் மதிமுக வர முடியல? நீங்க உங்க களத்து செயல்பாடுகளுக்கும் அரசியல் செயல்பாடுகளுக்குமான இந்த இடைவெளி எங்க இருக்கு? 96ல சட்டமன்ற தேர்தல் நான் தோத்து போயிட்டேன். அதுக்கு 6 மாதத்துல வந்த உள்ளாட்சி தேர்தல் 48 வார்டுல 5 வார்டு நாங்க வர்றோம். 5 வார்டு வரும், அதுக்கப்புறம் 3 வார்டு, அதுக்கு பிறகு 5 வார்டு மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். புரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புற விஷயம் என்னன்னா, இவ்வளவு பலமான கூட்டணியோடு சக கூட்டணி தோழர்களோட அவங்களோட உழைப்போடு சேர்ந்து உங்களால ஒட்டுமொத்தமாவே 6% வாங்க முடியுது, ஒரு கட்சி 1% வாங்க முடியுது அப்படின்னா மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அதுல இருந்து எப்படி விதிவிலக்காக இருக்க போது உள்ளாட்சி தேர்தல்? இல்ல அதுதான் சீதோஷ்ண நிலை வந்து ஒரு தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும். உள்ளாட்சி தேர்தலில் தராதரம், வேட்பாளருடைய தராதரம். ஏன்னா சென்ற பெருமழையின் போது டிசம்பர் மாதத்துல நாங்கள் மக்கள் நல கூட்டணி எல்லாம் சேவை செஞ்சோம். அது இப்பதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். சென்ற டிசம்பர் பெருமழையின் போது நாங்கள் செய்த அந்த உதவிகள் எல்லாம் நாங்கள் சுகதுக்கங்களோடு கலந்து கொண்டது இந்த உள்ளாட்சி தேர்தலில் தான் கை கொடுக்க போகிறது. ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதனால தான் அதிமுக பெருமளவுக்கு வெல்ல முடியல, திமுக வென்றது சென்னையில். ஆமா, அண்ணன் என்ன நிலைமைன்னா பெருமழையின் பொழுது பல கவுன்சிலர்களை காணவில்லை. தாமதமாக வந்த கவுன்சிலர் மக்களவை விரட்டி அடித்தார்கள். அந்த சூழ்நிலையிலே சில வந்து என்ஜிஓஸ் தான் அங்க வந்து கவுன்சிலர்கள் மீதான கோபம் அதிமுகவுடைய சட்டமன்ற வேட்பாளர்கள் மீது வெளிப்பட்டது. அதனது பயனாளியா திமுக இருந்தது, நீங்க இல்ல. அது எப்படி இந்த தேர்தல் வரக்கூடிய தேர்தல் இருக்க போறீங்கன்னு கேக்குறேன். இல்ல அது சட்டென்று மாறுது வானிலை என்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஒரு தேர்தலுக்கும் வந்து இந்த மக்கள் ஒரு அளவீடு வச்சிருக்காங்க. சட்டென்று மாறக்கூடிய அளவுக்கான என்ன நிகழ்வு ஒரு அரசியல் இதுல அதுதான் சொன்ன வேட்பாளர் தராதரம் என்பது அந்த மண்ணின் மக்களோடு சுகதுக்கங்களோடு இவர்கள் கலந்து கொள்கிறார்களா, தொடர்ந்து இருக்கிறார்களா என்பது மாத்திரமே வைத்து பிரதானமாக வைத்து நடக்கப்படுகின்ற தேர்தல். பாட்டாளி மக்கள் கட்சியோட திரு பாலு அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கினீங்க. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் கணக்கா ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை களமிறக்கி அதை ஒரு பலமாக கருதி களமிறங்கினீங்க. சட்டமன்ற தேர்தலில் சீட்டு பெற முடியல, ஆனால் சதவீத ஓட்டுகள் கிடைத்தது உங்களுக்கு. முதலமைச்சர் வேட்பாளர் மாற்று அப்படிங்கிற ஒரு தோற்றம்
இந்த பலமெல்லாம் கூட இல்லாமல் நீங்க களமிறங்கக்கூடிய தேர்தல் தானே இந்த உள்ளாட்சி தேர்தல். கூடுதல் பலகீனத்தோட தான் இந்த உள்ளாட்சி தேர்தலை நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா தவறா? இல்லை, அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சந்தித்த அந்த வலிமையை விட மிக பலமான ஒரு நிலையில் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். ஏனென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அப்பொழுதுதான் ஒரு அடையாளப்படுத்தப்படும் ஒரு அரசியல் இயக்கமாக எங்களை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக நாங்கள் அந்த தேர்தலில் களம் கண்டோம். அன்புமணி ராமதாஸ் இல்லை, அதாவது கூட்டணி நீங்க ஊடகங்கள் எல்லாம் பாமகவுக்கு கொடுத்த பட்டம் இருக்கிறதே, அதையெல்லாம் உடைத்தெறிந்து கடந்த தேர்தலில் நாங்கள் செய்தோம். கடந்த உள்ளாட்சி தேர்தலும் இதே போன்று தனித்து தான் நின்றோம். ஏறக்குறைய 401 இடங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று கடந்த தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் இடத்தை 3.3% வாக்கு இருக்கட்டும். இப்போ இது ஒரு புறம் இருக்கிறது. இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் எந்த அடிப்படையில் வெற்றி பெறும் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க முழுக்க உழைக்கும் மக்களுடைய கட்சியாக இருக்கிறது. பாட்டாளிகளுடைய கட்சி, விவசாயிகளுடைய கட்சி, அடித்தட்டு மக்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய, அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாங்கள் தான் அடித்தட்டு மக்களோடு ஒன்றிணைந்து நாங்கள் அரசியல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சிலர்கள் கொள்கைக்காக அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள், சிலர்கள் பணத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் அப்படி அல்ல. இந்த மக்களுடைய நாங்கள் மிக தெளிவாக சொல்ல முடியும். இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். இல்ல இருங்கண்ணா, ஏன்னா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இன்னைக்கு வர வேண்டாம். இன்னைக்கு ஹரியை மட்டும் கொஞ்சம் தனியாக கவனிக்கணும். என்ன விஷயம்னா, ஏதோ தமிழ்நாட்டில் 2 கட்சி மட்டும்தான் பெரிய கட்சி மாதிரியும், மக்கள் எல்லாம் மற்ற இயக்கங்கள்லாம் புறக்கணிச்சிட்ட மாதிரியும், ஏன் உங்களுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு கொலை வெறி? நான் கேட்குறேன். ஏதோ திமுகவும் அண்ணா திமுகவும் நேற்று விவாதிச்சிட்டோம், ஏதோ சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு கேட்க போகிறோம். நீங்கள் இந்த முடிவெடுத்ததே மக்கள் அல்ல, ஊடகங்கள். உங்களை போன்ற ஊடகங்களால் பிரமிப்பாக காமித்து தமிழ்நாட்டில் இதுதான் 2 கட்சி என்ற தோற்றத்தை ஏற்படுத்திய காரணமாக நிகழ்ந்தது கடந்த தேர்தல். பாலு ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றீங்க ஊடகங்களுடைய பலத்தை. இல்ல இருங்க, நான் வந்து சிறிய கட்சின்னு எந்த இடத்துலயும் பயன்படுத்தல. இல்ல அதாவது எங்களை வரிசைப்படுத்தி உட்கார வைக்கிறது, நேத்து அவங்கள வந்து தனியா நடத்தினங்கிறது. ஆனா ஒரு விதத்துல எனக்கு மகிழ்ச்சி, தமிழ்நாட்டை குட்டிச்சோறாக்கி ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைத்த திமுக அண்ணா திமுக உங்களுடைய கருத்தை வந்து விரிவா கேட்க சந்தோஷம். நீங்க கேட்டதுல அவங்களோட உட்கார வைக்காம இந்த மாதிரி வந்து மக்களுக்காக போராடக்கூடியவங்களோட வச்சிருக்கீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு செய்தியை நான் வந்து இந்த நேரத்தில் பதிவு பண்ணி ஆகணும். ஜெயிச்சா மட்டும் போருமா? மணி கூட இன்னைக்கு சொல்றாரு, அந்த 2 கட்சிக்கு தான் எல்லாம் இருக்கு. ஊடகங்களில் பொது அரங்குகளில் இது போன்ற இடங்களில் சொல்லும் பொழுது 2011 பாமக வாங்கிய சதவீதம், அரசியல் கட்சிகள் வாங்கி சதவீதம் வரிசையா சொன்னாரு. ஒரு கேள்வி நான் முடிச்சிடறேன். கடந்த தேர்தலா உள்ளாட்சி தேர்தலாக நடந்ததா? அதை தேர்தலாக நீங்கள் எல்லாம் அங்கீகரிக்கிறீர்களா? கடந்த தேர்தலில் ஜெயிச்சவருடைய சான்றிதழை கொடுக்கின்ற பொழுது அதை பிடுங்கிட்டு இவர் தான் ஜெயிச்சாருன்னு கொடுக்கிறது. கடந்த தேர்தலில் திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி சேர்ந்து மற்ற கட்சிகள் வராமல் தோற்கடித்தது. ஆளும் கட்சி மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கியது. இது எல்லாம் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அங்கங்கள். மக்கள் இயக்கங்களுக்காக போராடியவர்களுக்குத்தான் அந்தந்த பகுதியில் வாய்ப்பு கொடுப்பார்னு சொன்னா, நீங்க கடந்த கால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய அறிக்கைகள், அவர் தொடர்பான கருத்துக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் தொடாத பிரச்சனைகளே கிடையாது, அவர் சொல்லாத விஷயங்களே கிடையாது. மக்கள் அனைத்து பிரச்சனைகளையும் மிக துல்லியமாக, நுணுக்கமாக, உடனுக்குடன் ஒரு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக, ஒரு அரசியல் தலைவராக எங்கள் இயக்கமும் எங்களுடைய தலைவரும் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஏதோ மக்களுக்கு தொடர்பில்லாத விஷயத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்க மாதிரியும், அதனால தான் எங்களுக்கு ஓட்டு போடாத மாதிரியும், அதனால தான் நாங்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்து விட்டது போன்றும் சொல்றீங்க. எங்கேயுமே குறைவாக பேசியது கிடையாது. நான் என்னோட வாதம் என்னன்னா, சமூக பிரச்சனைகளை பேசிய அளவிற்கு பொருளாதார பிரச்சனைகளை இவர்கள் பேசாததுதான்
தேர்தல் பின்னடைவுக்கு காரணம் ஒரு ஐயத்தை நான் எழுப்புறேன். பாலு, போன தேர்தல்லாம் ஒரு தேர்தலா, அதெல்லாம் ஒரு தேர்தல், அதெல்லாம் ஒரு முடிவுன்னு வச்சுட்டு நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். எங்களுக்கு இல்ல, ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும். இன்றைக்கு ஒரு கிரவுண்ட் ரூல்னு ஒண்ணு இருக்கு. ஊடகங்கள் வந்து யார் வெற்றியாளர் யார் தோல்வியாளர் நிர்ணயிக்க முடியாது, அதை வந்து தீர்மானிக்கவும் முடியாது. அப்படி நினைச்சா அது வந்து தவறா புரிஞ்சுக்கிறதா தான் பொருள். தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துகிறது, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதுதான் முடிவு, அதுதான் கிரவுண்ட் ரூல். அதன் அடிப்படையில் பார்க்க முடியுமே தவிர வேற எந்த அடிப்படையிலும் பார்த்தா அது அப்ஜெக்டிவா இருக்கு. தட் வில் பி a very subjective view. பத்திரிகைகள் ஜனநாயகத்துறை 4வது தூண். உண்மை. தேர்தல் ஆணையம் எது செய்தாலும் அதுதான் சரி என்று எப்படி நீங்கள் வாதிடுறீர்கள்? இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும். தேர்தல் முடிவுகளை இதையெல்லாம் மாட்டோம் என்று ஊடகங்கள் சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்வது? பலம் பலகீனத்தை அந்த முடிவுகளை வச்சு பார்க்காம வேற எப்படி பார்க்க? நான் முடிச்சிடுறேன், தயவு செய்து. நீங்க அப்புறம் மற்ற மணி கூட திருப்பி பேசுறோம், அண்ணன் பேசவே இல்லைன்னு. நான் என்ன கருத்து கேட்குறேன்னா, இந்த தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும், எல்லோருக்கும் ஜனநாயகத்தில் உரிய வாய்ப்புகள் வழங்க வேண்டும், ஒரு உண்மையான நடுநிலையான ஒரு தேர்தலாக இது இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். மக்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டோம், திமுகவுக்கே போட்டோம், அண்ணா திமுகவை போட்டோம், அதை பற்றி அது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் தேர்தல் நடத்தினால் மட்டும் போராது, நியாயமாக நடத்தினால் மட்டும் போராது, நியாயமாக நடத்தியதாக மக்கள் அறியக்கூடிய வகையில் தேர்தல் நடத்துங்க அப்படின்னு நீதிபதி இன்னைக்கு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வழக்க போட்டது. நீதிமன்றம் கேட்டது, நீங்க என்ன யோகியத, நீங்க வந்து ரிசர்வேஷனை பத்தி பேசுறீங்க, ஆட்சியில் இருந்தப்ப என்ன பண்ணீங்க, 89 எம்எல்ஏக்களை வச்சு என்ன செஞ்சீங்க, நீங்க வந்து இப்போ வந்து அதிமுகவினுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வந்துட்டீங்க என்று சொல்லுகின்ற பொழுது, நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக கடமை என்னன்னா, தகுதியானவர்கள் வர வேண்டும், மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள். நீங்க என்ன செஞ்சீங்க? அவங்களோட தானே இருந்தீங்க அப்படின்னு உங்களை நோக்கி அது திரும்பாத அந்த விஷயத்துக்கு நான் வரேன். இப்போ இது போன்ற விவாதங்கள் நடத்துகின்ற பொழுது, இது போன்ற மக்கள் மன்றங்களில் இது போன்ற பிரச்சனைகளை பேசுகின்ற பொழுது, அவர் மோசமானவர் தாங்க, அவர் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறவர் தாங்க, அவர் தேர்தல் ஆணையத்தை விலைக்கு வாங்குறவர் தாங்க, ஆனா அவர் பலமானவருங்க, அவர் தாங்க அவர் ஜெயிப்பார் என்று சொல்வது இன்னும் இந்த மக்கள் விழிப்படையாமல், இன்னும் இந்த மக்கள் அரசியலை முழுமையாக பேச வேண்டும். மீண்டும் சொல்றேன், 2016 தேர்தல் முடிவுகளை விட்டுருங்க, அதுக்கு முந்தைய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் மீண்டும் சொல்றேன், திமுக அண்ணா திமுக வெற்றி பெறுகிறது என்பதற்காகவே அது வெற்றி பெற தகுதியுடைய கட்சிகளாக தேர்தலில் இரண்டு கட்சியும், நான் முடிச்சிடறேன், எந்த கட்சியுமே நான் வந்து விமர்சனம் செய்யவோ எந்த கட்சியும் குறைத்து மதிப்பிடவோ நான் விரும்பவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை சீர்கேட செய்தது இந்த இரண்டு இயக்கங்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா இடங்களிலும் நாம் தைரியமாக வெளிப்படையாக நாம் பதிவு செய்யணும். ஏன்னா இது வந்து என்ன கொடுக்குதுன்னா, நீங்க சொல்வது என்னன்னா, அப்ப தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக தான்ப்பா, தந்தி டிவியே சொல்லிடுச்சுப்பா, அது எப்படி நான் கேட்கிறேன், எனக்கு தயவு செய்து நான் வந்து அதாவது ஹரியவோ தந்தி டிவியோ குறைத்து சொல்ல வேண்டும். ஊடகங்கள் என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக இதற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்கிறது. நிச்சயமா இந்த உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மிகப்பெரிய வெற்றியை பாமக இந்த உள்ளாட்சி தேர்தலில் பெறப்போகுது. உங்களுடைய நம்பிக்கைக்கு நிச்சயம் வாழ்த்துக்கள். நான் திரு விடியல் சேகர் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய நிலைப்பாடை எப்படி பார்க்க, மக்கள் நல கூட்டணியோட சேர்ந்து களம் கண்டீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில், அதுல இருந்து விலகி திமுக கதவை தட்டினீங்க, திறக்கல, அதனால தனிச்சு நிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறதா, இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறீங்க தனியாகத்தான் களம் காண போறோம் அப்படின்னு, உங்களுடைய நிலைப்பாடு எப்படி புரிஞ்சுக்க? மக்கள் நல கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றிருந்தோம். சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் நல கூட்டணியிலே நாங்கள் அங்கமாக வைக்கவில்லை, அதோடு கூட்டணி வைத்திருந்தோம். அந்த முடிவுகள் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதிலே முன்னிறுத்தப்பட்ட விஷயங்கள், முதலமைச்சர் வேட்பாளர் போன்றவர்கள் எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இல்லாத காரணத்தாலும் பணபலத்தாலும் நாங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. எனவே எங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தொண்டர்களுடைய கருத்துக்களை ஏற்று தலைவர் தன் நிலைப்பாட்டை மாற்றினார்கள். இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒரு பலமான ஆளுகிற கட்சியை எதிர்த்து போட்டியிடுகிற போது
சற்று பலம் வேண்டும் என்று நினைத்து அடிப்படையிலே ஒரு முயற்சியை செய்தோம். அந்த முயற்சி நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பலனை கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் தனித்து விடப்படவில்லை. தனித்தன்மையோடு களத்தில் இறங்கி இருக்கிறோம், ஒரு நம்பிக்கையோடு களத்தில் இறங்கி இருக்கிறோம். முடிவு எடுத்தா நீங்க அந்த ஒரு ஹை மாரல் கிரவுண்ட் எடுத்துக்கலாம். நாங்க வந்து யாரையும் நம்பல, யாரையும் நோக்கி போகல, அதனால தனித்தன்மையோடு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கட்சியில இருந்துட்டு அதுல வந்து போதிய பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியில இருந்து விலகிட்டு இன்னொரு கூட்டணி கதவை தட்டிட்டு அவங்க திறக்கல அப்படிங்கிறதுக்காக நாங்க தனிச்சு நிற்கிறோம் அப்படின்னா மாற்றங்கள் தனிச்சு விடப்பட்டதா தானே பார்க்கப்படும். மாற்றங்கள் மனித இயல்பு. மாற்றம் என்பது மனித இயல்பு. ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்முடைய கொள்கைகள் பாதிக்காத அளவுக்கு மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனித இயல்பு. மாற்றங்கள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் ஒரு கூட்டணியினுடைய ஒரு முன்னிறுத்திய போது அந்த முன்னிறுத்துதல் சரியான மக்கள் ஏற்றுக்கொள்ளாத போது அதுக்கு மாற்று சிந்தனையை வைப்பது எல்லோருடைய இயல்பு. அந்த இயல்பை தான் நாங்களும் செய்தோம். உங்களுடைய இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், போன தேர்தலை விட்டுரும், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்பது அப்படிங்கிறது உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி இல்லை. அதனாலதான் திமுக கதவை தட்டி கதவை நாங்கள் தட்டவில்லை. ஒரு முயற்சி செய்தோம். அவரும் எங்களோடு பேசினா நாங்களும் அவரோடு பேசும். ஒரு முயற்சி செய்தோம், பலன் கிடைக்கல. அது எடுபடாதனாலதான் கூட்டணியோ அல்லது இணைந்து செயல்படுவதோ என்கின்ற இரண்டு வித்தியாசம் இருக்கிறது. இணைந்து செயல்பட்டு ஒரு பெரிய ஆளுகை கட்சியை எதிர்த்து களத்தில் நிற்கிற போது ஒரு பலம் வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு முயற்சியை செய்தோம். அந்த முயற்சி பலனளிக்காமல் சென்ற காரணத்தினாலே வேற வழி இல்லாம தனித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்ற முயற்சியை செய்திருக்கிறோம். இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அருமைக்குரிய பெருமாள்மணி அவர்கள் பேசுகிற போது எங்களை போன்ற சிறிய கட்சிகள் உள் பிரச்சனைகளை, லோக்கல் பிரச்சனைகளை, பிராந்திய பிரச்சனைகளை கையில் எடுக்கவில்லை என்று சொன்னார்கள். ஒரு உதாரணத்துக்கு அவரும் சிறிய கட்சிகள் பயன்படுத்தல, இந்த அரங்கத்தில் யாரும் பயன்படுத்தல. கட்சிகள் சொல்லல, இதர கட்சிகள் என்று சொன்னீர்கள். 10% வாக்குகளுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய கட்சிகள். நாங்கள் அவர் கேள்வி எழுப்பிய பிரச்சனை கொங்கு மண்டலத்துடைய பிரச்சனை. அதற்கு கண்டிப்பாக நான் அந்த பகுதியை சார்ந்தவர்களே பதிலடி கரைப்பட்டிருக்கிறேன். ஒன்று, அவிநாசி அத்திக்கடவு பிரச்சனையிலே மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்திலே எங்கள் இயக்கத்தை சார்ந்த 2-3 நபர்கள் 17 நாட்கள் உண்ணாவிரதத்திலிருந்து அதிலே மிகத்திலே முழுமையாக கலந்து கொண்டார்கள். அந்த பிரச்சனையிலே திமுகவும் அண்ணா திமுகவும் செய்ய தவறியது. கடந்த ஆட்சியை ஆண்டவர்களும் ஆண்டு முடித்தவர்களும் செய்ய தவறினார்கள். அப்படியெல்லாம் உள்ளாட்சி பிரச்சனைகளை, பிராந்திய பிரச்சனைகளை, போராடுவர்களை பார்த்து மக்கள் வாக்களித்திருந்தால் கடந்த உள்ளாட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட 2 கட்சிகளுக்கும் காணாமல் போயிருப்பார்கள். ஆனால் மக்களுடைய மனநிலை, மக்களுக்கு மறதி அதிகமாக போய்விட்டதாக தோன்றுகிறது. அந்த மக்களுடைய பிரச்சனைகளை யார் போராடுகிறார்கள், மக்களுக்கு யார் தவறு செய்கிறார்கள், இன்னும் விழிப்புணர்ச்சியை, பகுத்தறிவை, சிந்தனையூட்ட வேண்டிய பொறுப்பு உங்களை போன்ற ஊடகங்களுக்கு இருக்கிறது. ஒரு செய்தி அண்ணன் மணி அவர்கள், அண்ணன் பாலு அவர்கள் சொன்னதை போல உங்களை போன்ற ஊடகங்கள் ஒரு விவாதத்தை வைத்திருக்க வேண்டும். எதை வைத்திருக்க வேண்டும்? தேர்தல் தேதி அறிவித்த விதத்தை, அறிவித்ததிலே இருக்கிற குளறுபடிகளை வாதித்து வைத்திருக்க வேண்டும். என்ன குளறுபடிகள்? இடஒதுக்கீட்டிலிருந்து, கால அவகாசத்திலிருந்து, அடுத்த நாளே பட்டியல் வெளியே, ஆளும் கட்சி பட்டியல் வெளியேறது சொன்னால் இன்றைக்கு இருக்கிற தேர்தல் நடத்துகிற தேர்தல் ஆணையம் தகுதியானது யாருன்னா திமுக. சனிக்கிழமை இதெல்லாம் முன்னாடி, அதற்கு முன்பு கூட இந்த இடஒதுக்கீடு பற்றி, இந்த ஒரு இயந்திரம் பயன்படுத்துறது பற்றி பேசப்பட்டது. சென்ற வாரத்தில் பேசப்பட்டது, அதுக்கு முந்தைய வாரத்தில் பேசப்பட்டது. It is not that these are not being spoken. ஒரு செய்தி நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி துவக்கப்பட்டதற்கான காரணமே தேசிய சிந்தனையுள்ள கட்சிகள் தேசிய நலனை மட்டும் பார்க்கிறது, மாநில நலனை முன்னிறுத்த கட்சிகள் மாநில நலனை மட்டும் பாசுகிறது. ஆனால் எங்களை போன்ற தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது நோக்கம் தமிழக நலன் சார்ந்த தேசிய சிந்தனையாக இருக்கிற இயக்கம் வர வேண்டும் என்று வந்திருக்கிறோம். ஆனா திரு பெருமாள்மணி சொன்ன கருத்து தான் அடுத்த ரவுண்ட்ல நான் முன்னெடுக்க விரும்புறேன். மாநில நலன் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும், திமுகவோ, அதிமுகவோ, பாமகவோ, மதிமுகவோ, பாஜகவோ, இந்த ஒரு உள்ளாட்சிகளுக்கு போதிய கவனத்தை கொடுப்பது இல்லையோ, அது இயல்பாகவே சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிற கேள்விதான் முன்னே. திரு அந்திரிதாஸ் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். பிஃபோர் ஐ ஆஸ்க் யூ a question, 2006 நான் உறுதி பண்ண வரைக்கும்
அதிமுகவும் கூட்டணி அமைத்து போட்டிட்டது. ஒரு 15% மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டதா நான் உறுதிப்படுத்தின போது கிடைத்த தகவல். தட்டப்பாட் திரு அந்தரிதாஸ், இதுல நீங்க ஒரு சில பார்வையாளர்கள் என்ன கருதுறாங்க, நீங்க மக்கள் நல கூட்டணியாக இந்த உள்ளாட்சி தேர்தலையும் கூட சந்திக்க விரும்புவது, ஒரு மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு ஃபார்முலா சட்டமன்ற தேர்தலில் சோபிக்காதனாலும் கூட இந்த தேர்தலில் போட்டியிடுவது அப்படிங்கிறது மாநிலம் முழுவதும் தனித்தனியே உங்களுக்கு நிறுத்துவதற்கான பலம் இல்லை, ஆகையினாலதான் சேர்ந்து நிறுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரேஷன் வருது. அதை மறுக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து? கடுமையாக மறுக்கிறேன். அதாவது பெரிய எண்ணிக்கையில் கூடுறதுனால பெரிய கட்சினோ, எண்ணிக்கை பலத்தில் இருக்கிற குறைஞ்சிருக்கிறதுனால சின்ன கட்சினோ நம்ம செக்ரிகேட் பண்ணவே முடியாது. என்ன பலம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியமே கிடையாது. அந்த எண்ண பலத்தோடு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கிளைகளுக்கு இருக்குது. அதில் ஆட்கள் குறைவாக இருக்கலாம். அதுதான் இடைவேளைக்கு முன்னாடி நண்பர் விடியல் சேகர் ஒன்று சொன்னார், மாற்று பற்றி சொன்னார். மாற்று என்பது ஒரு பக்க கட்டுரை அல்ல, 100 நாளை தாண்டி ஓடுகின்ற வெள்ளி விழா படம் அல்ல, பல இயர்ஸ் டுகெதர், பல ஆண்டுகள் கூட வந்து அதற்கு பிடிக்கலாம். இது ஒரு தொடர் முயற்சி. அந்த அளவில் தான் நான் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் பாலு அவர் சொன்னதை அப்படியே வழிமொழிகிறேன். பொதுவாக எப்படி வெளிநாட்டு கிரிக்கெட் அணிங்க நம்முடைய நாட்டுக்கு வரும்பொழுது ஆடுகளத்தை வந்து நம்முடைய பிளேயர்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவார்கள், ஆடுகளத்தை மாற்றுவார்கள். அப்படி திமுகவும் உள்ளாட்சி தேர்தல் என்கின்ற ஆடுகளத்தை மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறது. 2006 அக்டோபர் 13 என்பது எப்படி உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதிலே திமுகவுக்கு ஒரு கரும்புள்ளி இருந்ததோ, அப்படி 2014 செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அந்த உள்ளாட்சி இடைத்தேர்தலிலே அதிமுகவுக்கு பெரும் கரும்புள்ளி. என்னன்னு சொன்னா 2 செய்திகள் சொல்றேன். வெள்ளையம்மாள் பத்தி மரியாதைக்குரிய சோ ஐயர்கிட்ட, ஆணையர்கிட்ட நம்முடைய தமிழிசை அவர்கள் புகார் கொடுத்தாங்க. ஜிஆர் ஒரு புகார் கொடுத்தார். திருவண்ணாமலையில் இருக்கின்ற சேத்துப்பட்டில் இருக்கின்ற 2வது வார்டுல வந்து முறைகேடு, வேட்பு மனுக்களை தள்ளுபடி செய்யல முறைகேடுன்னு சொல்லிட்டு கலெக்டர் விசாரணை போட்டு, அந்த கலெக்டர் விசாரணை செஞ்சு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரியாக கையாளவில்லை என்று சொல்லி அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஆகவே எல்லாவற்றிலுமே நிறைய இடங்களில் வேட்புமனு தாக்கல் கூட செய்யப்படவில்லை. நீங்க சொல்றது போல ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு மாறுது 2 கட்சிகளால. எப்படி ஆடுகளை மாறினாலும் இவங்க தானே 1, 2ன்னு வந்துடுறாங்க. 78க்கு போயிட்டாங்க கரியா, அதை நம்ம மறந்துடக்கூடாது. டே பை டே 78% போய் நிக்கிறாங்க அவங்க. நான் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்றேன். பெருமாள்மணி என்ன 80% இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இன்னொன்றை நான் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, வெறும் பிகர்ஸ் மாத்திரமா அதிமுக முன்னேற்ற கழகங்களோட கூட்டணியில இருந்தப்ப இவங்களுக்கு அங்கீகாரம் இருந்தது. இன்றைக்கு முன்னேற்ற கழகங்களோட கூட்டணியில் இல்லாதனால பல கட்சிகள் தங்களுடைய அங்கீகாரத்தை இழக்கிற நிலைமைக்கு வராங்க. உள்ளாட்சி தேர்தலாவது இவங்க வைக்கிற ஆடுகளம்னு வச்சுக்கிட்டா, சட்டமன்ற தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் வைக்கக்கூடிய ஆடுகளாம். ஏதாவது ஒரு கிரவுண்ட் ஏத்துக்கணும்ல, ஏதாவது ஒரு ஆடுகளத்தை ஏத்துக்கணும்ல. ஒரு கிரவுண்ட் எந்த கிரவுண்டுமே ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு தேர்தலையோ அல்லது ஒரு கட்சியை விமர்சனம் சொன்னா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் 2 இருக்கும். வெறும் ஃபிகர்ஸ் மாத்திரம் வச்சு பண்ணக்கூடாது. பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்துக்கு போனவங்களும் இருக்கிறாங்க, ராஜ்யத்தை ஆண்டவர்கள் பூஜ்ஜியத்துக்கு வந்த கதை இருக்குது. இதுல ஹீரோ ஜீரோ எல்லாம் கிடையாது. ஜீரோன்னா கூட அது வந்து அவமானம் கிடையாது. அதாவது ஜீரோக்கு கூட மதிப்பு உண்டு. we can divide zero ன்னு சொல்லிட்டு சென்னை ஐஐடியில் இருக்கின்ற பேராசிரியர் வசந்தா கந்தசாமி ஆய்வு செய்து டாக்டரேட் பட்டம் வாங்கி இருக்காரு. எப்போ வேணா ஜீரோ ஆகலாம், எப்போ வேணா ஹீரோ ஆகலாம். அரசியல்ல இதுதான் நிரந்தரம். அதுதான் எப்படி ஊடகங்களை பத்தி சொன்னாரோ அது மாதிரி பெருமாள்மணி போன்றவர்கள் இந்த பெரிய கட்சிகள் தான், இதோட நீங்க போனாதான் உங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் அப்படின்ற ஒரு சொல்றேன். நான் ஒரு ஃபிகர் வந்து எதையும் பேசவே சொல்லுங்க சார். இப்ப அதிமுக நீங்க மேல வருது நல்லதா ஆக்கப்பூர்வமான ஆமான்னு சொல்லுவாரு. இப்ப இந்த ஒரே நிமிஷம் சார், இந்த தேர்தல்ல ஒரு 5000 6000 வாக்குகள்ல பல இடங்கள்ல திமுக இழந்திருக்கு. 6000 10,000 ஓட்டுகள் வாக்குகள்ல அதிமுக ஜெயிச்சிருக்கு. ஆக சின்ன கட்சிகள் நாங்கள் அவங்க கூட இருக்கும் பொழுது அவங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கிற கிரெடிட் தான் நீங்க பாக்குறீங்களே தவிர, எங்களால ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 15,000 வைத்து அவங்க வெற்றி பெறாங்களே அதை ஏன் நீங்க பார்க்க மாட்டீங்க? இல்ல நீங்க முந்தைய தேர்தல்களை சொல்லலாம். இந்த கடந்த சட்டமன்ற தேர்தல்ல நீங்க யாருமே இல்லாம தான் பெரும்பாலும் ரெண்டு கழகங்களும் இந்த நிலையை ஒரு 80% அளவுக்கு வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. சீட்டுகளை கிட்டத்தட்ட 100% எங்களுக்கு கேடஸ் இல்ல, அவங்க அளவுக்கு எங்களுக்கு பணம் கிடையாது. 96 நான் பார்த்த தேர்தலுக்கும் 2014 நான் பார்த்த தேர்தலுக்கும் அண்ணன் பெருமாள்மணி அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அப்ப எப்படி வாக்காளர்கள் இருந்தார்கள், இப்பொழுது எப்படி வாக்காளர்களை கொச்சைப்படுத்தல, வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே இன்னைக்கு பொல்யூட் ஆகி இருக்கிறாங்க. அதாவது அவருடைய ஏழ்மையை இன்னைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த 2 பெரிய இந்தியாவிலே என்ட்ரி லெவல் கார் இங்க தான் அதிகமாகுது. அதிகமா தமிழ்நாட்டுல தான் விற்பனை ஆகுது. அப்ப லெவல் பிளேயிங்
தமிழ்நாட்டோட ஏரியா சரியா இருக்கா? அவங்க தமிழ்நாட்டுல தேர்தல் காலத்துல லெவல் பிளேயிங் ஏரியா சரியா இருக்கா? நீங்க ஏதாவது ஒரு தேர்தல் ஆணையத்தை நம்பிதான் ஆகணும். சட்டமன்ற தேர்தல் ஆணையம் களம் சரியா இருக்கா? லெவல் பிளேயிங் ஏரியா சரியா இருக்கா? நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க. பெரும்பான்மை என்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. ஆளுகிற கட்சியினுடைய ஆதரவாளர்கள் உள்ளாட்சியில் வெற்றி பெற்றால் தவறுகளை தட்டி கேட்பதற்கு, உள்ளாட்சியுடைய பிரச்சனைகளை போராடி பெறுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படும். எனவே பெரும்பான்மை, அண்ணன் சொல்லுகிற பெரும்பான்மை, ஓட்டடிப்படையில் பெரும்பான்மை வெற்றி பெறுவது நியாயமாக இருக்கலாம், அல்லது ஜனநாயகத்தில் அதனுடைய பலன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கலாம். ஆனால் பெரும்பான்மை வெற்றி பெறுவது மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு பெரிய பாதிப்பாக அமையும். தவறுகளை தட்டி கேட்பதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு, மற்ற கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சிகளை பொறுத்த மட்டிலே 5 ஆண்டு காலம் பதவியில் இருக்கிற போது அவரை தங்கள் அடுத்த தேர்தலுக்கு, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தயார் செய்து கொள்கிறார்கள். பல பலத்தாலே, ஆள் பலத்தாலே, மற்ற பலத்தாலே தயார் செய்து கொள்கிறார்கள். இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக, ஜனநாயகத்துக்கு கேள்விக்குரியது அப்படின்னு போன வாரம் ஸ்டாலினை சந்திச்சாரு திரு வாசன். அப்ப தெரியாது உங்களுக்கு? இருந்தாலும் ஆளுகிற கட்சி என்கின்ற மிகப்பெரிய பலமான சக்தியை சந்திப்பதற்கு, எதிர்கட்சியில் தட்டி கேட்பதற்கு ஒரு பலத்தோடு பலம் சேர்க்கலாம் என்று உணர்விலே ஒரு முயற்சியை செய்தோம். அப்படி சென்றாலும் கூட தவறுகள் நடக்கிற போது தட்டி கேட்கிற மனோநிலை இருக்கிறது. இன்றைக்கு எங்களோடு ஆப்பர்ச்சுனிசம் அப்படின்னா இது ஒரு செய்தியை சொல்கிறேன். இன்றைக்கு எங்களோடு கூட்ட இந்த நண்பர்கள் தமிழக நலன் சார்ந்து துவக்கப்பட்ட இயக்கம் என்று சொன்னேன். கூடங்குளம் என்ற பிரச்சனை வந்தபோது மதிமுக போன்ற நண்பர்கள் சொல்வதையோ, மற்ற தமிழ் இனவாளர்கள் சொல்ல பிரச்சனையிலும் நாங்கள் மாறுபட்டு நிற்கிறோம். அதை போல மாறுபட்டு நின்னாலும் அமைச்சரவையில் தான் இருந்தீங்க. எந்த அமைச்சர் என்று கூட்டு பொறுப்பு, ஜாயின்ட் லைபிலிட்டியை மீறி முதலிலே குரல் கொடுத்தவர் தலைவர் வாசன். தமிழகத்தினுடைய நலனுக்காக குரல் கொடுத்தவர். மீனவர் பிரச்சனையாகட்டும், காவிரி பிரச்சனையாகட்டும் நீங்க அங்கம் வகிச்ச அமைச்சரவை தான் முடிவெடுத்தது கூடங்குளம் நல்லதுன்னு. கூடங்குளத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். கூடங்குளத்தை ஆதரிக்கிறோம். மக்கள் நலத்திட்டங்களை, மக்கள் நல சார்ந்த திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை ஆதரிக்கிறோம். எதை எடுத்தாலும் எதிர்ப்பது என்பது எங்களுடைய கோரிக்கை அல்ல. தமிழக நலன் சார்ந்த தேசிய சிந்தனை இயக்கமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. இது போன்ற கட்சிகளுக்கு நேர்மையான தலைவர், 10 ஆண்டு காலம் மத்திய அமைச்சர் அந்த ஜி.கே. வாசன் போன்றவர்கள் எந்த நீதிமன்ற வழக்கிலையும் சந்திக்காத ஒரு மத்திய அமைச்சர் ஒரு வாய்ப்புகள் வழங்குகிற போது ஒரு மாற்றத்தை, ஒரு மறுமலர்ச்சியை தமிழகத்தில் எல்லாருமே மதிக்கிறாங்க. அதை தாண்டி இந்த உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க கூட்டணியில இருந்தும் உங்களுக்கு பலன் இல்லை, தனித்து களம் காண முடிவு எடுத்திருக்கிறீங்க. எது உங்களுடைய பிரதான நம்பிக்கை இந்த உள்ளாட்சி தேர்தலில் தனித்து களம்? தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தமிழகத்திலே ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வர வேண்டும். கடந்த 40 சட்டமன்ற தேர்தலில் 6 பேர் சேர்ந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இவ்வளவு பெரிய மால் பிராக்டிஸ் நடைபெறுகிறது, தவறுகள் நடைபெறுகிறது என்பதெல்லாம் விவாதிக்கிறோம் என்றும் பேசுகிறோம் என்று சொன்னால், எல்லா கட்சியும் ஒருமித்த கருத்திலே பேசுகிறோம் என்று சொன்னால், இதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு 50 ஆண்டுகள் ஆட்சியுடைய சீர்கேடுகள் தான் இன்றைக்கு இந்த காரணங்களாக வந்து நிற்கிறது. ஒரு உள்ளாட்சியிலே அந்த காலத்திலே பதிவு வைத்தார்கள், நேர்மையானவர்களா, தூய்மையாக பதித்தார்கள். ஆனால் இன்றைக்கு உள்ளாட்சியை பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு 5 ஆண்டு காலத்திலே குபேரனாக போகிற காட்சிகளை கடந்த 10-15 ஆண்டுகளாக பார்க்கிறோம். இது ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பேரழிவு. இதை காக்க வேண்டும் என்று சொன்னால் சிறிய கட்சிகள், எங்களை போன்ற சிறிய உங்களுடைய பாணியிலே இதனை பிற கட்சிகள் நாங்கள் வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படுகிற போது உள்ளாட்சியிலே நல்லாட்சி மலரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நம்பிக்கையோடு தேர்தல் காலத்தில் நிற்கிறோம். எங்களை மக்கள் ஆதரிப்பார்கள். பெரும்பான்மை இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் சமூக பிரச்சனைகளை பேசுகிற அளவிற்கு இந்த இளம் தலைவர்கள் சமூக பிரச்சனை, இப்போ 50 வயதுக்கு மேற்பட்டு 60 வயதுக்குள்ள பல இளம் தலைவர்கள் இருக்காங்க. அந்த தலைவர்கள் சமூக பிரச்சனைகளை பேசுகிற அளவிற்கு பொருளாதார பிரச்சனைகளை பேச மறுக்கிறார்கள், லோக்கல் இஷ்யூஸை பேச மறுக்கிறார்கள். அப்போ இந்த நீங்க இருவரும் முன்னேற்ற கழகங்களோட பெரிய பலமாக நான் பார்ப்பது, அவர்கள் சமூக பிரச்சனை எது, பொருளாதார பிரச்சனை எது இல்ல, சமூக பிரச்சனை. இப்போ நீங்க காதல் திருமணம் பற்றி பேசுவது ஒரு சமூக பிரச்சனை இல்லைங்களா? என்ட்ரி லெவல் கார் தமிழ்நாட்டில் அதிகமா விற்பனை ஆகுது. ஒரு ஐபோன் 7 லான்ச் பண்ணா சென்னையில லான்ச் பண்ணலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. இது இருக்கிற மக்களுக்கு ஐபோனும் ஹை கிளாஸ் காரும் கிடைத்து விட்டால் அது சமூக நீதி எல்லாம் சமூக. நான் என்ன சொல்றேன் இங்க பாருங்க, காமராஜர் கொண்டு வந்த மக்கள் திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்ததனால் தான் முன்னேற்ற கழகங்கள் ஆட்சியில் இருக்கின்றன. இளம் தலைவர்கள் சமூக பிரச்சனைகளை பேசுகிறார்கள். தமிழகத்தினுடைய நவீன பொருளாதார பிரச்சனைகளை பேசுகிற தலைவர்களை மக்கள் கண்டிப்பாக அப்படி
அப்படிப்பட்ட பேசுறாங்க. அப்படிப்பட்ட காமராஜர் அவங்க ரெண்டு பேரும் பேசின நவீன பொருளாதார திட்டம் என்ன நமக்கு தெரியல. எங்க டைடல் பார்க்க முதல்ல கொண்டு வந்தது இந்தியாலயே டைடல் பார்க்கிற கான்செப்ட் கொண்டு வந்தது திமுக தாங்க. அது நீங்க புரிஞ்சுக்கங்க. ஏக்கர் கணக்கில் விவசாய நிலங்களை அழித்தார்கள், அது பொருளாதாரத்தில் அடங்காதா? எல்லாரும் ஏதோ பேசணுங்கிறதுக்காக நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போக வேண்டாம். பாலு, உங்களுடைய முக்கியமான இல்ல நீங்க கேள்விக்கு முன்னாடி நான் ஒரு நிமிஷம், இந்த உள்ளாட்சி தேர்தலினுடைய மிக முக்கியமான பிரச்சனை எது? நம்ம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும். இந்த உள்ளாட்சி தேர்தலுடைய மிக முக்கியமான பிரச்சனை 2 கட்சி மட்டும்தான் இருக்கா, மற்ற கட்சிகள் இல்லையா? மற்ற கட்சிகள்லாம் வர இந்த உள்ளாட்சி தேர்தலுடைய மிக மிக முக்கியமான பிரச்சனை நேர்மையாக நடுநிலையோடு இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான். இருங்க ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். ஏன் என்று சொன்னால் இது 2 தேர்தல்களில் தொடர்ச்சியாக நடந்துவிட்டது. 3வது தேர்தலிலும் இது நடந்துவிட்டால் இதை ஒருபோதும் தமிழ்நாட்டில் மாற்றவே முடியாது என்ற நிலை உருவாயிடும். இதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர்கள் ஊடகங்களாகிய மாண்புமிகு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் தான். நான் என்னுடைய தாழ்மையான கருத்து நமக்கும் பொறுப்பு இல்ல நான் சொல்றேன். ஏன் முக்கியமா சொல்றேன், ஏன் இல்ல நான் உங்களெல்லாம் அப்படிலாம் சொல்லி தான் நாங்க ஏதாவது பண்ணி ஆகணும். ஏன்னா எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த தேர்தல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம் நீங்க மற்ற கட்சிகள் இது எல்லாமே இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட் உறுதிப்படுத்துறதுக்கு 2011 சென்சஸ் செயல்படுத்தணும், அதுக்கப்புறம் இந்த ஒரு தேர்தல் முறையில மாற்றம் வேணும், அனைத்து இடங்களிலும் மிஷன் பயன்படுத்தணும், இது எல்லாமே இதுல பேசப்பட்டது. அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட் உறுதி செய்யப்பட்டது. நேற்று பேசியிருக்கோம், அதற்கு முந்தி பேசியிருக்கோம். எல்லா இருக்கு. இல்ல நான் ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்தை இந்த இடத்துல வைக்கணும். ஏன்னா இது போன்ற ஒரு சட்டவிரோத, இது போன்ற ஒரு ஜனநாயக விரோத செயல்கள் நடைபெற்றால் தடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஜனநாயக கடமை என்பது ஊடகங்களுக்கு இருக்கிறது. 2 தேர்தலில் நாம் சந்தித்து விட்டோம். இந்த தேர்தலும் அதுபோன்று நடந்துவிடக்கூடாது. நம்மளுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்பது இதுதான். நான் என்ன கேட்கிறேன்னா, தேர்தல் ஆணையம் இதை செய்வதற்கு தயாராக இல்லை. மற்ற அரசியல் கட்சிகளும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு திமுகவும் அண்ணா திமுகவும் தயாராக இல்லை. நான் தந்தி தொலைக்காட்சி மூலமாக ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். நீங்கள் ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்களையும் ஒரு இடத்தில் அமர வைத்து இந்த தேர்தலை நாங்கள் ஜனநாயக முறைப்படி எந்தவித தில்லுமுள்ளும் இல்லாமல், பணம் கொடுக்காமல், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் நேர்மையாக இந்த தேர்தலை நடத்துவோம் என்ற ஒரு கருத்தை நீங்க ஒரு இடத்துல ஒரு அரங்கத்துல தந்தி தொலைக்காட்சி நடத்த வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். இதுதான் இருங்க நான் முடிச்சிடறேன். இதுதான் அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் ஆணையத்தை நம்பிதானே ஆக வேண்டும் என்று மணி அவர்களுடைய வார்த்தை வந்தது. இது ஒரு பொது அரங்கில் பேசக்கூடிய செய்தியா என்பதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நம்பிதானே ஆக வேண்டும் என்ற இடத்தில் தான் இந்திய ஜனநாயகம், தமிழக அரசியல், தமிழக தேர்தல், இதையும் தாண்டி ஒரு குண்டூசி விழுந்தால் கூட உலகத்திற்கு எடுத்து காட்டக்கூடிய ஊடகங்கள் இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டில் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய தேர்தலை நாம் ஏற்றுக்கொள்வதா என்பதை உங்களுடைய மனசாட்சிக்கு வர்றேன். நான் மீண்டும் விவாதம் பண்ண விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஊடகத்தின் மூலமாக நான் சொல்லக்கூடிய இருக்கிறீங்க, இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட் உறுதி செய்யணும் அப்படின்னீங்க. அது சார்ந்த விவாதம் தான். தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலை பற்றி பேசும்போது நம்மளுடைய தலைப்புகள் எடுத்து பேசினா நீங்க பார்த்தா தெரியும். இதைத்தான் தொடர்ந்து கேட்டு வரோம். இதுல இருக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸ் நீங்க நான் செய்யலன்னு சொல்லவே இல்லை. நான் யாரையும் எல்லாரையும் சேர்த்து சத்தியம் வாங்கணும். நீங்க அதுக்கான உரிமையை அரசியல் சாசனம் நமக்கு கொடுக்கல. பட் நீங்க சொன்ன ஒரு விஷயம், ஜனநாயக கடமை உங்களுக்கு இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, அதிகாரம் நமக்கு இல்ல. ஆனா எல்லாரையும் சேர்த்து விவாதிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கான முயற்சி தான். இன்றைய நீங்க எல்லாத்தையும் ஆவடியில ஒரு தொலைக்காட்சி, நான் எது தொலைக்காட்சி சொல்ல, ஆவடியில எல்லா வேட்பாளரையும் நிறுத்தி யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க நீங்க உறுதியா சொல்ல முடியும்னா, எல்லா வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் உள்ளிட்டு சத்தியம் செய்தார்கள். என்ன நிலைமை இருந்தது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு பெருமாள் மணி என்ன சொன்னாங்க, அதாவது நவீன பொருளாதார திட்டங்களை 2 பெரிய கட்சி நடத்துது. வெறும் டைட்டில் பார்க் மாத்திரம் வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஆவடி பகுதியில் 330 கோடி ரூபாய் பாதாள சாக்கடை திட்டம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்று 2 பெரிய கட்சிகள் மாறி மாறி வந்தது. இது நடைபெற்றிருக்கிறா
330 கோடிக்கு எங்க போச்சுனே தெரியல. அந்த பாதாள சாக்கடை திட்டமே நிறைவேறல. இப்படி பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடைபெறாமல் இருக்கிறது. என்ன நவீன பொருளாதார திட்டங்களை இரண்டு கட்சிகள் எடுத்து வருது அண்ணன் தான் விளக்கணும். உள்ளாட்சி தேர்தலில் வெளிமாநில பார்வையாக நியமிக்க வேண்டும். குதிரை பேரம் நடக்கும், குதிரை பேரம் நடக்கும், குதிரை அடுத்த நிகழ்ச்சியில விரிவாக விவாதிப்போம். திரு பாலு அவர்கள் சொன்னார் இதெல்லாம் பற்றி பேசுங்க, லெவல் பிளேயிங் ஃபீல்டை பற்றி பேசுங்கன்னு. பார்க்கக்கூடிய நேர்கள் அறிவார்கள், திரு பாலு அவர்களும் அறிவார். தொடர்ந்து பற்றி விவாதித்து வருகின்றோம். உள்ளாட்சி தேர்தல் நடக்க இன்னும் நாட்கள் இருக்கிறது. தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலுடைய பல கோணங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது, விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அதுல மற்றும் ஒரு கோணம் தான் மற்றவர்களுக்கான வாய்ப்பு பற்றிய கேள்வி. வாய்ப்பு இருக்கிறதா, இருக்க போகிறதா, அதை மக்கள் உறுதி செய்யணும். அதே போல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவரும் வலியுறுத்தியது போல ஒரு சமதளத்தை, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை உருவாக்குவது, அதை உறுதி செய்வது அப்படிங்கிறது நிச்சயமாக தேர்தல் ஆணையத்துடைய ஒரு கடமையாகவும் அது யதார்த்தமான ஒரு தேவையாகவும் நியாயமான எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதையும் மீறி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு மக்கள் தான் முடிவு சொல்ல போகிறார்கள். யாருக்கு எவ்வளவு வாய்ப்பு, இந்த டைனமிக்ஸ் எப்படி இருக்க போகிறது, தொடர்ந்து நாம் அணுக போகிறோம். ட்ராக் தட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி. ஆயுத எழுத்து நீட்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருக்கிறோம்.